Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கடாய் வாங்கிட்டோம். இப்போ அதை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இரும்பு கடாயை நல்லா தண்ணியை விட்டு கழுவிக்கோங்க. கழுவி முடித்ததுக்கப்புறம் ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா அழுத்தி தேய்ங்க. உங்கள் கை எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா அழுத்தி தேய்ங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தூசி துரு எல்லாமே வரும். ஸோ நான் அந்த மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். ஒரு 4-5 டைமு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தடவை கழுவிட்டோமே அதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் இதில் தூசியும் துருவும் இருக்குது. இப்போ நான் கழுவி ஊற்றும் போது அது எவ்வளோ தூரம் கருப்பாக போகுதுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு தூசியும் துருவும் இருக்கும். நம்ம அந்த மெட்டல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 3 தடவை 4 தடவை கழுவி விட்டுக்கலாம். இப்போது இந்த வடைச்சட்டியை எம்டியாக எந்த லிக்விடுமே போடாமல் ஒரு 5-6 டைமு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கிட்டேன். இப்போது நான் லிக்விடை வச்சு தேய்க்க போகிறேன். லிக்விட்னா இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, பொடியோ இல்லை லிக்விடோ எதுனாலும் சரி, அதை தொட்டு நல்லா ஒரு 3 தடவை நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துக்குவோம். அப்படின்னா கூட கொஞ்சம் துரு எதுவும் இருந்தாலும் போயிடும். ஸோ இப்போ நான் ஒரு 3 தடவை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரம் எங்கேயுமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஈரம் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் அது மாதிரி தான் எங்கேயுமே ஈரம் இல்லாமல் தொடச்சி விட்டுருக்கேன். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை இப்போ நான் அந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன். சாதம் வடித்த கஞ்சி அதை தான் நான் ஊற்றி வைக்கிறேன். ஊற்றி இப்போ கொதிக்க வைப்போம். இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி அப்படி இந்த கடாயில் சமைக்கணுமா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த இரும்பு சட்டியில் சமைக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான்ஸ்டிக் பாத்திரம் இது அதுன்னு சமைக்கிறத காட்டிலும் இந்த இரும்பு சட்டியிலையும் மண் பாத்திரத்துலேயும் சமைக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நார்மலாகவே நம்ம உடம்புல இரும்பு சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஒரு பக்கம் சாப்பிட்றோம், ரைட்டு, அதில் சரி பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சரி இந்த இரும்பு சட்டிலையும் கொஞ்சம் சமைப்போமே, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் இரும்பு சத்தை ஈக்குவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தேவையான இரும்பு சத்தும் அதுலேருந்து கொஞ்சம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இரும்பு சட்டிலேயே நம்ம கொஞ்சம் தான் சமைக்கலாமே. வடித்த கஞ்சியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கிற ப்ராசஸில் இருக்கும். இப்போ தான் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிக்கிட்டு வருது. ஸோ நல்லா கொதிக்கிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம சமைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது. கூடவே இந்த இரும்பு சட்டி நமக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். தண்ணி பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குமே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஆனால் கொதித்து தண்ணி கீழே வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. சிம்லேயோ மீடியம்லேயோ மாற்றி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிச்சதுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் இந்த இரும்பு சட்டிலேயே இருக்கட்டும். ஒரு 2 நாளைக்கு நல்லா இரும்பு சட்டிலே ஊறுற அளவுக்கு விட்டுருங்க. 2 நாள் ஆச்சு. இப்போ நான் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்க்குறேன். எவ்வளோ தூரம் தூசி இதெல்லாம் படிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தண்ணி கலரை எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போது அதை கீழே ஊற்றிட்டு பாருங்களேன். அந்த ஒரு எண்ணெய் பதமாக பிசுப்பாக இருக்குது. இப்போது மெட்டல் ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா ஒரு 2 தடவை அழுத்தி தேய்ச்சி கழுவி விடுங்க. இப்போ கழுவும்போது உங்களுக்கு தெரியுதா இன்னும் அந்த அழுக்கு, அந்த ப்ரௌன் கலராக தண்ணி போகிறது உங்களுக்கு தெரியுதா? அந்தளவுக்கு இன்னும் தூசி துருக்கரை இருந்திருக்கு.
ஸோ ஒரு 2 தடவை நல்லா தேய்ச்சி கழுவி ஊற்றி எடுத்துக்குவோம். ஒரு 2 தடவை நான் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லிக்விடை தொட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கிறேன். இப்போ அந்த லிக்விட் இருக்கும்போதே அந்த கைப்பிடி இடுக்கு எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறேன். ஏன்னா துருக்கரை தூசிக்கரை எதுவும் இருந்தாலும் போயிடும். ஸோ ஒரு இது மாதிரி லிக்விடை வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் நான். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நான் ஹீட் பண்ணுறேன். அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆகிற அளவுக்கு நான் சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எதுனாலும் ஓகே. ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கத்தியில் இது மாதிரி நான் மாட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த நடுவில் இருக்க எண்ணெயை தொட்டு தொட்டு இந்த வெங்காயத்தை வச்சே வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து தடவி விட்டுருங்க. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து எந்த இடத்துலையுமே படாமல் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமுமே இந்த எண்ணெய் படுற அளவுக்கு நான் அந்த வெங்காயத்தை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு நான் எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டேன்ல, அதே வெங்காயத்தையே நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து எண்ணெய் எதுவும் எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கலை. முன்னாடி ஊற்றின அதே எண்ணெயிலே நான் போட்டு நல்லா வதக்குறேன். இந்த வெங்காயத்தை நம்ம சமையலுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தூக்கி தான் போட போகிறோம். தூக்கி குப்பையில் தான் போட போகிறோம். அதனால் இப்போ நீங்கள் அதே வெங்காயத்தையே போட்டுக்கோங்க. வேறு வெங்காயம்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் அதே வெங்காயத்தையே போட்டு இந்த வெங்காயம் எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ நான் வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த கடாயை கீழே இறக்கி வச்சிடறேன். கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ ஏதோ ஒன்று வச்சு நடுவில் இருக்கிற எண்ணெயை தொட்டு தொட்டு கைப்பிடி அந்த வடச்சட்டியில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லா பக்கமுமே அந்த எண்ணெயை தொட்டே நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எல்லா பக்கமுமே நம்ம தொடச்சி விடவும் நமக்கு சமைக்கிறதுக்கு இந்த இரும்பு சட்டி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன வேணாலும் இந்த இரும்பு சட்டியில் சமைச்சிக்கலாம். இந்த இரும்பு சட்டியை ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கையோட கழுவிட்டு ஈரத்தோடு அப்படியே வச்சிடாம உடனே ஏதோ துணியோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஈரம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அந்த இடுக்கு எங்கேயுமே ஈரம் படாத அளவுக்கு தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா சட்டி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி விட்டுட்டு உள்பக்கம் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெயை தடவி விட்டுருங்க. ஸோ வந்து நமக்கு இரும்பு சட்டி வந்து துருப்பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த இரும்பு சட்டி சமைக்க எதுவும் பண்ணணுன்னாலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இரும்பு சட்டி வாங்கினாலும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ப்ளஸ் இரும்பு சட்டி ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ நீங்கள் இரும்பு சட்டி வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.